லிவிங் டுகெதர் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதுக்கு ஒரு தமிழ் பேர் கொடுக்கலாம் அப்படின்னா என்ன? புரிதலுக்கான முன்னுரை. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? உங்க பேர் என்ன? தினேஷும் இந்த பொண்ணும் புரிதலுக்கான முன்னுரையோடு வாழ்கிறார்கள் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இது தெரியாம ஓவர உரண்டு எடுத்துட்டமே. கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 மனங்கள் ஒன்று சேர்ந்த. ஓகே, ஒரு எஸ்ஸே எழுதுங்க. அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதுக்கு ஒரு தமிழ் பதம் என்ன இருக்கும்? மன திருமணம். மன திருமணம். மன திருமணம். ஓ, மேரேஜ் ஆஃப் ஹார்ட். மன திருமணம். என்னப்பா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? இப்பவாவது என்னை பத்தி உணர்றியா? உடல் தேவைக்கான புரிதல். அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? ஒரு நிமிஷம், என்ன சொன்னாரு? உடல் தேவைக்கான புரிதல்னு சொன்னாரு. உடல் தேவைக்கான புரிதலா? உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? லவ் அரேஞ்ச் இப்படி போகும்போது நம்மளால மென்டலா தான் ஒருத்தவங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த இடத்துல வந்து பிசிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அவசியமா இருக்கு. என்ன பேர் கொடுக்கலாம்? சேர்ந்து வாழ்ற தொடர்பு. சேர்ந்து வாழ தொடர்பா? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? நீங்க எந்திரிக்கல ஒரு நிமிஷம். அது மூஞ்சிய பத்தியா திருவிழாவில் டெல்லி அப்பள விக்கிற மாதிரி இருக்க. நீங்க இதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னா அந்த பேர் என்ன? மோசமான உறவுகள். என்னமா பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. லிவிங் டுகெதருக்கு நீங்க என்ன தமிழ்ல பேர் வச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். கள்ளக்காதல். கள்ளக்காதல். காம திருமணம். காம திருமணம். முதிர்ந்த உறவு. முதிர்ந்த உறவா? ஓகே, இதன பேப்பர் எழுதி வச்சிருக்கீங்களா? ஏங்க சோ பண்ற நானே இவ்வளவு எழுதுறது. அதுக்கு சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? அடே அப்பா, லிஸ்ட் போயிட்டே இருக்கு. அங்கீகாரம், ரெஸ்பான்சிபிலிட்டி, மெச்சூரிட்டி லெவல், லிவ் இன், ஃப்ரெண்ட்ஷிப், பிடிஓவா, பின்பக்கம் திருப்புகவா? படிப்ப கேட்டாங்களாமே அதை ஏன்டா சொல்ற? எஸ், பேரு ரகசியமா வாழ்றவங்க. கொஞ்சம் பாதி மலையாளப்பட்ட டைட்டில் மாதிரியே இருக்கு. போலீஸ்கார முக்கிய கட்டானே. ஒளிந்து வாழ்வது. ஏன் பாஸ், நான் வந்து உட்கார்ந்துங்க ஒளிஞ்சு வாழ்றாங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறான். எப்படி இந்த உறவு முறைக்குள் நீங்கள் வந்தீர்கள்? சார், லைஃப்ல ஒரு பாயிண்ட்ல ஸ்கூல் காலேஜஸ்லாம் முடிஞ்சிட்டு எல்லாருமே கல்யாணம். அதானே உலக வழக்கம். அதுக்கு எனக்கு கல்யாணம் தான் பண்ணுமா? எனக்கு அப்படி ஒரு நீடு இல்லையே. எனக்கு ஒரு கம்பெனி தேவை, எல்லா விதத்துலயும் எனக்கு தேவை. எங்கயா போங்கடா, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். 2 பேருமே வீட்டு விட்டு வெளியே வந்து செப்பரேட்டா இருந்தோம். 2 பேரும் செப்பரேட்டா இருந்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு ஒண்ணா இருக்க வேண்டியதானே? அது அனாவசியம். கல்யாணத்துல தான் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். லவ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணத்து மேல நமக்கு அந்த ஒப்பீனியன் வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓ, நீ அப்படி வரியா? ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புக்கு எப்படி வந்தீங்க? ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பேசிக்கணும், சரி லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சார் போச்சு. ஜாலியா இருக்க. நைட் மச்சா தானே. காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க? காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன். 2 பேரும் ஏன் சேர்ந்து தங்கலாம்னு முடிவு எடுத்தீங்க? சேர்ந்து வாழணும், அப்பதான் குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். உங்க வீட்டுக்கு தெரியுமா இது? வீட்ல தெரியும் சார். என்னடா சொல்ற? ஆமண்ணே. அம்மா பின்னாடி. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணதை சொன்னாரு. சரிங்க. ஆனா சரிப்பா அப்படின்னு கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருந்தா போதும், பிரியாம இருங்கன்னு சொன்னேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். பெரும்பாலும் அம்மா அப்பாக்கள் கல்யாணம் பண்ணி வைக்க பாப்பாங்க. நீங்க ஓகே, நீங்க சேர்ந்து வாழ்ந்துக்கங்கன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னு. படிக்கிறாங்க சார். மனுஷன் முடி செகண்ட் குறுக்கா மாறதுல என்ன பெரிய அதிசயம்? இதெல்லாம் சகஜம் தான். சோ ஸ்ட்ரைட்டா ஒரு கேள்வி கேக்குறேன். ஐம் நாட் அகைன்ஸ்ட் யூ பீப்பிள். உங்க பொண்ணை இப்படி அலோவ் பண்ணுவீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உங்களுக்கு பொண்ணு இருக்கா? இல்லைங்க சார். நீங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா அப்படி அலோவ் பண்ண மாட்டீங்க? மேரேஜ்ல பெரிய ஃப்ரீடமும் பெரிய எமோஷனல் செக்யூரிட்டியும் இருக்கு. அவங்க வந்து நிறைய தவறுகள் செய்யலாம், பார்ட்னர் ஓடி போக மாட்டாங்க. இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. மேரிட் லைஃப்ல இருக்கிற எத்தனையோ பீப்புளோட வீட்டுல பேரண்ட்ஸ் ஹாப்பியா இல்ல. ஐயோ, என் பொண்ணுக்கு போய் அவனை கட்டி வச்சுட்டு அவ்வளவு கஷ்டப்படு இருக்குதான். அது வாஸ்தவம் தானே. அங்கேயும் அதுல இருக்க எல்லா பிரச்சனைகளும் இருக்கு, இங்கேயும் அதுல இருக்க எல்லா பிரச்சனைகளும் இருக்கு. மேரேஜ்ல ஒரு வார்த்தை மட்டும் தான் எக்ஸ்ட்ரா. அப்படியே இருங்கண்ணா. நாகரிக நோட்ஸ் தி பாயிண்ட். இல்ல, நீங்க மறுபடியும் என்ன சொல்றீங்கன்னா நான் கல்யாணம் மட்டும் பண்ணிக்கல அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்புறம் எதுக்கு அப்படி இருக்கணும்? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். ஒரே ஒரு டிஃபரன்ஸ், உங்களுக்கு கல்யாணம்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், எனக்கு அந்த கல்யாண ஃபங்க்ஷன் நடக்காது. இவ்வளவுதான் வித்தியாசமா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். யாராக்கா குழந்தை இருக்கு? ஏன் இல்லை?
நீங்க என்ன எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுங்கிறீங்க? நாங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒண்ணா இருப்போன்றது எங்களுக்குள்ள தீர்க்கமானாதான் நாங்க வந்து ஒரு குழந்தைய பத்தி முடிவு எடுக்க முடியும். பாக்குறவே தப்பா நினைப்பான்ல. என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் பதற? ஒரு நிமிஷம் இதை பிடி. ஆக்சுவலா அவங்க வாழ்க்கையை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க சார். பயமா? எனக்கா? ஆமா. இப்போ ஓகே எங்கேஜா இருக்காங்க, ரொம்ப ஜாலியா இருக்க போறாங்க. ஓகே, இப்போ வயசாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? குடுக்குறேன். ஆமா மறந்தே போச்சுடா. இப்போ நீங்க இருக்கீங்க, அந்த அவங்க இருக்காங்கல்ல, அவங்க மாதிரி நீங்க அலோவ் பண்ணுவீங்களா? அந்த நிச்சயம் மாட்டேன். நிச்சயம் மாட்டீங்க. வை சார் அது எப்படி நல்லா இருக்கும்ன்றீங்க நீங்க? நம்ம அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்லுவீங்க? ஆஹா இவன்ட்ட பேச்சு ஜெயிக்க முடியாது. பேசாம இன்னைக்கு நம்ம மௌன வரணும்னு சொல்லிட வேண்டியதான். அந்த பொண்ணு என் பையனை நம்பி வந்துட்டா. படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போய் செட்டில் ஆன பிறகு நானே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அமைச்சர் இந்த முறை மாட்டுவான். உங்க பையன் என்ன பண்றான்? செகண்ட் இயர் படிக்கிறான். வேலைக்கு கூட போல. அவனோட செலவுக்கே நீங்க தான் பணம் கொடுக்குறீங்க. ஆனா அவன் இன்னொரு பொண்ணோட அவன் தங்கி இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு அவ மருமகளா வரப்போறா. அந்த பொண்ணு தான் முடிவு பண்ண அப்புறமா தான் என் மருமகள் வரப்போறாங்கன்னு சொல்ல போறமே கண்டி. லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே இது என் மருமகன்னு சொல்ல மாட்டேன். தம்பி சும்மா மாத்தி மாத்தி குறுகுறுக்க கேள்வி என்னங்கிற எப்படி பதில் சொல்றது? இப்போ நீங்க லவ் பண்றீங்க, ஒண்ணா இருக்கிறீங்க, நாளைக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது, செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு, வாட் வில் யூ டு? இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி. நாங்க பிரிஞ்சுதான் சார், வேற பொண்ணு பார்ப்போம் சார். வேற பொண்ணு பாப்பீங்க. கண்டிப்பா. ரைட், இப்போ இந்த பொண்ணை விட்டுருவீங்க? ஆமா சார். பப்ளிக்ல இன்சல்ட் பண்ணாத. நீ ஒரு ஃபேமிலி கேர்ள். அந்த பையனே சொல்றான் நான் வேற பொண்ணை பாப்பேன் அப்படிங்கிறான். அது உங்களுக்கு ஓகேயா? ஓகே சார். அப்ப அந்த பிள்ளை என்னவா? அப்ப அது ஒரு மருமகம், இது ஒரு மருமகம் சார். லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்து கல்யாணத்துக்கு போன பிறகு உங்களுக்கு சண்டை வராதா? டெஃபினட்டா சண்டை வரும் சார். அப்புறம் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல சண்டை வராம இப்படிதானே அவன் கேட்பான். உங்களுக்கு லவ் இருக்கா? இருக்கு. அந்த பிள்ளையோட லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வச்சுப்பீங்களா? கண்டிப்பா சார். அந்த பொண்ணு பேரு? அது வேணாம். அப்புறம் உங்களுக்கு ஒரு பொண்ணு நிச்சயமாயிருக்கு, கல்யாணம் பண்ண போறீங்க. அந்த பொண்ணு பேரை கேட்டா நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா. அப்ப லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ங்கிறது ரகசியம் தான். மாட்டிக்கிட்ட பங்கு. அந்த பொண்ணோட பேர் கேட்டா கூட வந்து சொல்றதுக்கு தயங்குறாரு. அப்பேற்பட்ட உறவு தான் இது. பி ஃப்ராங்கா சொல்றேன் சார். தே ஜஸ்ட் வாண்ட் டு ஹேவ் சம் செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப். அதுக்கு இவங்க வச்சுக்கிற ஒரு நேம் லிவிங் டுகெதர். என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? பெண்ணு வந்து இந்த உறவுல வந்து உடல் ரீதியா பாதிக்கப்படுறா. அபார்ஷன், குழந்தை பிறக்கிறது, இதெல்லாம் பெண்ணுக்கு இருக்கு. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். சின்னன்னு சொல்லி ஸ்மார்ட்டா இருங்க, புத்தி யூஸ் பண்ணுங்க. யோ 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 ஓபனா பேசுற, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற. அதாவது ஒரு மாடு இருந்ததுன்னா, ஒரு கவ், அதாவது ஒரு மாடு. வெயிட் மாட்டுக்குலாம் ஏன் போறீங்க? If I'm not wrong, scientifically எங்க அம்மா கூட என்ன கான்ல தான் இருந்தாங்க ஸ்டார்டிங் தான் ஃபுல்லா. only we educate our parents and tell them about what we feel. தைரியமா சொன்னாதான் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஐயோடா இடிபாடுக்கு பிறந்தவனே, இன்னும் நீ ஸ்டடி ஆகலையா? இது மாதிரி என்னோட ரிலேட்டிவ் யாரும் இருந்தானா அவனை அடிச்சிடுவேன். வரட்டா மாமே. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம்.